இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடு தேடி வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட XSR 125 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யமஹா லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டில் பெஸ்ட் செல்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு 125cc அப்படின்னா XSR 125 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பைக்கோட டிசைன், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள், ஸ்பீட், மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை சொல்லலாம். இந்த XSR 125 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. KTMோட டியூக் 125க்கு ரைவலா அப்படிங்கிறது தான். இந்த XSR 125 என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,25,000 இருந்து 1,30,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ண போறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. XSR மாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜின் அப்படிங்கிறது R15 இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைக்கோட இன்ஜினும் பாத்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்ம் இருந்து தான் வந்து வரப்போகுது. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 124.7cc சிங்கிள் சிலிண்டர் இந்த இன்ஜின் இருக்க போகுது. லிக்விட் கூல்டு இருக்கும் கண்டிப்பா. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 13.2 ஹார்ஸ் பவரும், டெஃபினட்டாக சொல்கிறேன் 11.2 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்ம்ல இருந்து இந்த XSR மாடலுக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் 50 km/h மைலேஜ் தாராளமாக இந்த பைக்கெல்லாம் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 120 km/h தாராளமாக போங்க. இந்த பைக் ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர், அதாவது நியோ ரெட்ரோ மாதிரியான அந்த டிசைன் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதோட டிசைனை வந்து ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஃபிளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து இருக்கு. இந்த பைக்கோட சீட் ஹைட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அது மட்டும் இல்லாமல் டைமென்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. சர்க்குலரான LED ஹெட்லைட், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS இருக்கக்கூடிய வேரியண்ட்டும், சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ABSும் வந்து இருக்க போகிற ஒரு மாடலாக இருக்க போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸை கட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. பட் குளோபல் மார்க்கெட்டில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான அந்த டக் அண்ட் ரோல் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ரைட் பண்ணும்போது. அது நீங்கள் சிட்டி ரைடாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து ஒரு லாங் ரைடாக இருந்தாலும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கு. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்டாக இருக்குங்க. சைட்ஸ்ல இங்கே எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான பைக்குக்கு தரமான கலர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நமக்கு எல்லோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ, வெர்மிலியன், அப்புறம் ரேசிங் ப்ளூ, பிளாக், இந்த மாதிரி நிறைய நியூ கலர்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க XSR 125ல. லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா XSR 155யும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் கலர் அண்ட் சில்வர், அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸாக இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் இந்த மாதிரியான டிசைனில் தான் நமக்கு XSR மாடல் இந்தியாவில் 125cc லான்ச் பண்ண போகிறாங்க. 17 inch அலாய் வீல், அது மட்டும் இல்லாமல் ரேடியல் டயர்ஸ் இருக்குது. நல்ல வைடான டயர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம், ரோட் கிரிப்பும் ரொம்ப நல்லா கிடைக்கும். டியூவல் சேனல் ABS இருக்கிறதுனால சேஃப்டியும் பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டான இன்ஜின் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் இருக்குது. ஸோ யமஹா அப்படின்னும் போது நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யமஹாவோட XSR 125 ஒரு பெஸ்ட்டான பைக். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டெஃபினட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் டெஃபினட்டாக இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கும். ஸோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.